வணக்கம் மக்களே, இந்த அழகான ரெட் வித் ஒயிட் காம்பினேஷன் கூட எப்படி போட்டேன்னு பார்க்கலாமா வாங்க. அது ஃபஸ்ட் நான் 3 ரோல் எடுத்துட்டேன். 2 ரெட்டு 1 ஒயிட்டு. நம்ம வந்து கவர் விட்டு வந்து பிளாஸ்டிக் அந்த ஒயரை வந்து ஃபுல்லாக வெளியே எடுக்கக்கூடாது. அந்த சென்டரில் மட்டும்தான் கட் பண்ணி விடணும். இதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு அப்போதைக்கு தேவையோ எந்த ரோல் தேவையோ அதை மட்டும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயர் கட் பண்ணி வச்சுருக்க அந்த டேப்பையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஒயர் மட்டும் கொஞ்சம் வெளியே வரும் நம்மளுக்கு தளவு பாயிண்ட்டு. அதை மட்டும் அலங்காப்பில் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக எடுத்துடாதீங்க வெளியே. இதை வந்து நான் இப்போவே இதை கட் பண்ணிடுவேங்காட்டிக்கு அதை ஒயரை கட்டி வைக்கல, இல்லைன்னா கட்டி வச்சிட்டிங்கன்னா தான் பிரியாது இருக்குது. ஒரு ஸ்கேல் அப்படிங்கிறது 1 அடி, நம்மளுக்கு வந்து 8 அடி வேணும். ஒரு பக்கம் ஒரு ஸ்கேலில் இந்த பக்கம் வரும்போது 1 அடி, அந்த பக்கம் வரும்போது 1 அடின்னு மொத்தம் 4 டைம் சுற்றி வர 8 அடி ஆயிடுச்சு. நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இதான் கட் பண்ணியாச்சு. இந்த ஒரு ஒயரை வச்சு நம்மளுக்கு தேவையான 30 ஒயரை கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் நம்ம அளக்க வேண்டியதில்லை. இதே ஒயரை வச்சு கட் பண்ணும்போது நம்மளுக்கு அளவு மாறாது, கரெக்டாகவே இருக்கும். இந்த ஒயரை வச்சு கட் பண்ணும்போது எனக்கு இந்த ரோல் காலி ஆயிடுச்சு. ஒரு ஒயரை வச்சு கட் பண்ணிக்கங்க, மீதியெல்லாம் கீழே போட்டுருங்க. இந்த கட் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, மலை மாதிரி தெரியுது. அப்புறம் இவ்வளோதான் ஒயர் எனக்கு மிச்சம் இருந்தது. இதெல்லாம் எடுத்து நீட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஒயர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஒயர் மட்டும் எடுத்து கரெக்டாக சென்டர் எடுத்து வச்சுக்கோங்க. தளவு மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கூட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதை மடித்து வந்து ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. அது 30 ஒயர் கட் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம வலது கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம அந்த ரோல் மிச்சம் வச்சுல ஒயர் ரோலு, அதை வந்து ரன்னிங் ஒயராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு வந்து ஒயரும், ரைட் சைடில் அதை மடிக்கிறது ரைட் சைடு வர்றது வந்து ரன்னிங் ஒயரும் வரணும். அதை ஃபஸ்ட்டு மடித்து வச்சுட்டு சென்டராக எடுத்து, அப்புறம் நம்ம வலது கையிலேருந்து ஒயர் எடுத்து மேலே போடுறோம். கட் பண்ணி வச்சிருந்த ஒயரு, அந்த ரன்னிங் ஒயர் வந்து அடி வந்திருக்கும். கட் பண்ணது வந்து லெஃப்ட் சைடும், அந்த ரன்னிங் ஒயர் வந்து அடிப்பக்கம் வந்திருக்கு. அதை மடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம 30 அடி கட் பண்ணி வச்சோம்ல, அந்த ஒயரில் அடிப்பாகமாக வரக்கூடிய ஒயர் எடுத்து இந்த ஒயருக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ரன்னிங் ஒயருக்குள்ளே போட்டு வெளியே எடுத்துருங்க. அப்புறம் மீதி ஃபுல்லாக எல்லாம் டைட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக டைட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் ரொம்ப அதிகமாக, ஒரு பக்கம் கம்மியாக போயிட போகுது. மறுபடியும் நாம் தான் லூஸ் பண்ணணும். நம்மளுக்கு ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும், செகண்ட் லைன் ஸ்டார்டிங் பண்ணுற வரைக்குமே வந்து நம்ம அளவு கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கூட ஃபினிஷ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு அளவு மாறாது. ஒரு பக்கம் ஒயர் எச்சாவோ ஒரு பக்கம் ஒயர் கம்மியாகவும் வராது, கரெக்டாக ஈவனாக வரும். அப்படி வந்தால் தான் கூட ஃபினிஷ் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஒரு பூ போட்டுட்டோம் பாருங்கள். அதே மாதிரி நம்ம 2வது பூ போட்டுக்கலாம். அளவு கரெக்ட் பண்ணி போட்டு எல்லாம் டைட் பண்ணிக்கோங்க. 2வது ஒயரும் எடுத்து அதே மாதிரி தான் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரன்னிங் ஒயர் வந்தால் ரைட் சைடில் வர மாதிரி வரும். அந்த ரைட் ஹேண்டில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒயரை எடுத்து கரெக்டாக மடித்து வச்சுருப்போம். அதை எடுத்து அந்த ரன்னிங் ஒயர் பூவாட்டமாக மடக்கி வச்சுருக்கோம்ல, அது மேலே போட்டு அந்த ரன்னிங் ஒயர் வந்து அடிப்பக்கமாக வந்திருக்கும். அதை மடித்து மறுபடியும் வைங்க. அடுத்தது நம்ம வச்சோம்ல அந்த ஒயர் வந்து அடிப்பக்கம் இருக்குது, அதை வந்து மடக்கி உள்ளே விடுங்க. வேணா இது ஒரு ஷார்ட்ஸாக போடுற தனியாக க்ளோஸ்அப்பில் காமிச்சு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பொறுமையாக இல்லைங்க, ஒரு பக்கம் ரொம்ப எச்சு கம்மியாக போயிட போகுது. இதே மாதிரி நீட்டாக போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அளவு மட்டும் ஒவ்வொரு டைமும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கூட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதே மாதிரி அந்த 30 ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். அளவு பார்த்தே தான் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மேல் சைடு ஒரு ஒயர், கீழ் சைடு ஒரு ஒயர், அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி 15 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இதான் ஃபினிஷிங் முடிச்சாச்சு. 30 லைனும் முடிச்சிட்டோம். அடி வந்து நம்ம ஒயர் செருகிற குச்சி செருகலை. எனக்கு குச்சி செருகிறதுல அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒயர் செருகிறது தான் ஈஸின்னு தோணுது. ஈஸிங்கை விட லைஃப் நல்லா வரும். குச்சி வந்து முறிஞ்சிடும், இது வந்து முறியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒயர் தான் பெஸ்ட்டு. ஒயர் செருகினீங்க அப்படின்னா அடி நல்லா பேஸ் நல்லாயிருக்கும், கூட பார்த்தாலும் நல்லா லுக்காக நல்லாயிருக்கும். அதே மாதிரி 30 லைனுக்கும் செருகிக்கோங்க.